ஆத்மாவிற்கான போர்வாள். பரலோக பொக்கிஷம் அது அழியாத முதலீடு. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று கொலோசியர் 3:2 சொல்கிறது. இந்த உலகத்தில் நாம் எதற்காக இவ்வளவு ஓடுகிறோம்? எதை சேர்ப்பதற்காக இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? நாம் கஷ்டப்பட்டு சேர்க்கிற பணமும் சொத்துக்களும் அந்தஸ்தும் ஒரு நாள் நம்மை விட்டு போகும், அல்லது நாம் அவற்றை விட்டு பிரிந்து போவோம். இந்த உலகம் நிலையற்றது, இங்கே எதுவும் நிரந்தரம் அல்ல. இயேசு கிறிஸ்து மத்தேயு 6:19-21 மிக தெளிவாக சொல்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று. உலக பொருட்கள் மீது நாம் ஆசை வைத்தால், உலக மனிதர்கள் மீது நாம் ஆசை வைத்தால், அந்த பொருட்களோ அந்த மனிதர்களோ அழியும் போது, அவர்கள் நம்மை விட்டு போகும்போது நாமும் உடைந்து போகிறோம். ஆனால் நம்முடைய நற்கிரியையான பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைத்தால் அங்கே எந்த திருடரும் வர முடியாது, எந்த துருவும் பிடிக்காது. கர்த்தரோடு நமக்குள்ள உறவு, நம்முடைய விசுவாசம் மற்றும் பிறருக்கு நாம் செய்யும் நற்கிரியைகள் இவைதான் என்றும் அழியாத சொத்துக்கள். மண்ணிலா அல்லது விண்ணிலா எங்கு சேர்த்து வைக்க போகிறோம்? இந்த பூமி நம் பயண பாதை மாத்திரமே. சுமை குறைந்தால் பயணம் சுலபமாகும். உலக ஆசை குறைந்தால் பரலோகமே நம் வசமாகும். வாழ்க்கை என்பது நாம் என்ன பெற்றோம் என்பதில் இல்லை, கர்த்தருக்காக எதை செய்தோம் என்பதில் தான் இருக்கிறது. ஆமென். God bless you all.